Hi friends, welcome to Meena Samyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி Qubani Ka Meetha. Qubani Ka Meetha அப்படிங்கிறது ஒரு இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி ஒரு ஹைதராபாதி cuisine ஸ்பெஷல் டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இந்த Qubani Ka Meetha எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரைட் ஏப்ரிகாட்ஸு தான் உருதுவில் குபானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஒரு 200 grams ஆஃப் ட்ரைட் ஏப்ரிகாட்ஸை நல்ல ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு 8 to 10 hours சோக் பண்ணணும். சோக் ஆன உடனே சின்ன சின்ன பெலூன்ஸ் ஆட்டம் பாப் ஆகும். ஸோ இந்த பாப் ஆனது ஓப்பன் பண்ணும்போது உள்ள இந்த மாதிரி சீட் இருக்கும். ஸோ எல்லா ஏப்ரிகாட்ஸும் இந்த மாதிரி டீசீட் பண்ணி சீட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோக் பண்ண வாட்டரை டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம். இது நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த சீட்ஸ் நல்லா அழுத்தமாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி பிரேக் ஓப்பன் பண்ணும்போது உள்ள பாதாம் பருப்பு மாதிரி ஒரு சீட் இருக்கும். இந்த சீட்ஸ் நம்மளுக்கு கார்னிஷிங்க்கு தேவைப்படும். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஏப்ரிகாட்ஸ் தண்ணியோடு சேர்த்து நம்ம பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏப்ரிகாட்ஸ் இந்த சோக்ட் வாட்டர்லேயே குக் ஆகும்போது தான் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகுது குக் ஆகணும். நல்லா அந்த ஏப்ரிகாட்ஸ் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா 200 grams ஆஃப் சுகரை சேர்த்துக்கலாம். அதாவது 1:1 ரேஷியோ எந்த அளவுக்கு ஏப்ரிகாட்ஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம ஸ்டிர் பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஃப்ளேம் மாட்ரேட்லேயே வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 20 minutes ஆகும். ஒரு சூப்பி டெக்ஸ்டருக்கு வர்ற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கலாம். ஸ்டிர் பண்ணி விடும்போது குபானீஸை கரண்டியால் ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா டெக்ஸ்டர் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கடிப்படும் போது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். அடுத்தது ஒரு 1/4 teaspoon ஆஃப் வெனிலா எசன்ஸ், ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் ராஸ்பெரி ஃபுட் கலர் விச் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். ஆனால் கலர் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாம் ஒன்று வர மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். அடுத்தது ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த நட்ஸை அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 minutesக்கு கொதிக்க விடலாம். இந்த கொதிக்கிற காரணம் அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறதுக்காக தான். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த வாட்டரை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாயில் பண்ணுறதுனால லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லா நட்ஸ்லேயும் நம்ம ஸ்கின் பீல் பண்ணியாச்சு. ஸோ இந்த நட்ஸை நம்ம மேலே கார்னிஷிங்க்கு சேர்த்துக்கலாம். ஸோ ஆர் ஹைதராபாதி டெலிகசி Qubani Ka Meetha இஸ் ரெடி. கோல்டு வெனிலா ஐஸ்கிரீமோடு சேர்த்து வார்மான Qubani Ka Meetha சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா பிளெயின் Qubani Ka Meetha மேலே ஃப்ரெஷ் க்ரீமோட கார்னிஷ் பண்ணி கொடுக்கும் போதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த இஃப்தார் ஸ்பெஷல் ஹைதராபாதி Qubani Ka Meetha உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.